والحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام إلى آخر الحديث. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை எடுத்து வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த வருஷத்திலேயே மிக சிறந்த 20 நாட்களிலே கடைசி 10 ரமலானை முடித்துவிட்டு துல்ஹஜ் மாதத்தினுடைய 2வது 10, அதாவது ஆரம்ப 10லிருந்து நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த குதுபா பிரசங்கத்தை நோக்குவோம். திருமறை அல் குர்ஆன் பல விஷயங்கள் மீது சத்தியம் செய்யும். சில முக்கியமான விஷயங்கள் மீது சத்தியம் செய்து மிக முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் கூற வருவான். அந்த அடிப்படையிலே அதிகாலை பொழுது மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இரட்டிப்பின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படை சத்தியமாக என்றெல்லாம் தொடர்ந்து சத்தியம் செய்து கொண்டு வந்து ஃபிரௌனுடைய வரலாறு அல் குர்ஆன் பேசுகிறது. ஆது கூட்டத்தை பற்றி பேசுகிறது, சமூது கூட்டத்தை பற்றியெல்லாம் பேசுகிறது. இந்த சத்தியம் செய்ய அல்லாஹ் எடுத்துக்கொண்ட பல விஷயங்களில் மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? 10 இரவுகள் சத்தியமாக என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த 10 இரவுகள் எது என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார்கள். ஆஷுரு தில் ஹிஜ்ஜதி, அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்களாகும் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் தற்போது நாம் இருக்கின்ற இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் நேற்று பிறை 1ஆக இருந்தது, இன்று பிறை 2ஆகி கொண்டிருக்கிறது. 2வது பிறை இருக்கின்ற நாம் இன்னும் 8 நாட்கள் எங்களுக்கு மீதமாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா எமது ஆயுளை நீளமாக வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த 10 நாட்களை முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதம் அது லைலத்துல் கத்ருடைய இரவை சுமந்து வந்தது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல் குர்ஆன் சொன்னது. அந்த அடிப்படையிலே கியாமுல் லைல் தொழுகையில் ஈடுபட்டோம், பகல் காலங்களில் பரலான நோன்புகளை நோற்றோம், இத்திகாஃபுடைய அமல் அதிகமாக ஆர்வம் காட்டினோம், அல் குர்ஆனோட தொடர்பை கூட்டினோம், பாவங்களை விட்டும் தூரமாக இருந்தோம். அந்த ரமலான் மாதத்துடைய கடைசி 10 எவ்வளவு கண்ணியமாக எங்களுக்கு விளங்கியதோ, கௌரவமாக கருதினோமோ, அதே போன்று இல்லாவிட்டாலும் அதைவிட இன்னும் ஒருபடி மேலாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள் தான் இது.
காரணம் என்ன தெரியுமா? வருஷத்தில் இருக்கின்ற 350 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்களிலே மார்க்கம் சொல்லுகின்ற எல்லா இபாதத்துகளும் ஒன்று சேருகின்ற நாட்கள் இந்த 10 நாட்கள் தான். உதாரணத்துக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, சதகா, தான தர்மம், குர்ஆன் திலாவத், இப்படி என்னென்ன இபாதத்துகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ, இது என்னென்ன இபாதத்தை எல்லாம் மார்க்கம் தூண்டுகிறதோ, எதற்கெல்லாம் நன்மை இருப்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸ் சொல்லி தந்ததோ அத்தனை இபாதத்துகளும் ஒன்று சேருகின்ற நாள், மாதம், நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் தான். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய முதலாவது 10க்குள் தான் அரஃபாவும் வருகிறது. சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃதலு துஆஇ, துஆக்களில் மிக சிறந்தது அரஃபா தினத்தில் செய்யப்படும் துஆவாகும். ஷைத்தான் கவலைப்பட்டு கைசேதப்பட்டு கவலைப்பட்டு அழுகின்ற ஒரு நாள் இருக்குமானால் அதுவும் மிக விசேஷம் அரஃபாவுடைய தினம் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அரஃபாவுடைய தினத்தையும் சுமந்து வருகின்ற நாட்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் ஆகும். எனவே முதலாவது நாளிலிருந்து, அதாவது நேற்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினம் வரும் வரையில் மொத்தம் 10 நாட்கள் இருக்கின்றன. அந்த 10 நாட்களில் கிட்டத்தட்ட 2 நாட்கள் எங்களை விட்டும் கழிந்து விட்டது. மொத்தம் 240 மணித்தியாலங்கள் கிடைத்தன. 48 மணித்தியாலம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழிந்துவிடும். மீதமாக 192 மணித்தியாலம் மீதமாக போகிறது. இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம், இந்த 10 நாட்கள் மீதமான 192 மணித்தியாலங்களை எப்படி அமுல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதை சொல்லுவதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் நோக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை முதலாவது பார்ப்போம். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வருஷத்தில் இருக்கின்ற 350 நாட்களுக்கு மேற்பட்ட அத்தனை நாட்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தினங்கள் இருக்கின்றன. இந்த தினங்களை போன்று வேறு எந்த தினத்தையும் அடைந்து கொள்ள முடியாது. அந்த தினங்களில் செய்கின்ற இபாதத்துகள், அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை மீண்டும் பாருங்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமி. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 தினங்களிலே செய்கின்ற இபாதத்துகள் இந்த 10 நாளை தவிர்த்து மீதமாக இருக்கின்ற நாட்களில் செய்கின்ற இபாதத்துகளை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற இபாதத் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன தெரியுமா? ரமதானுடைய மாதம் அதற்கென்று தனி சிறப்பு இருந்தது. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துக்கென்று வேறு சில தனி சிறப்புகள் இருக்கின்றன. அதில் தான் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்தை ஞாபகப்படுத்தினோம். இதே போன்று குர்பான் வணக்கம் அதில் வரும். இதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஹஜ்ஜுடைய வணக்கம் அதில் தான் வரும். முஸ்தலிஃபா, மினா, அரஃபா, இப்படி ஹஜ்ஜுடைய முழு வணக்க வழிபாடுகளும் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஒரு 10 விஷயங்களை நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள 192 மணித்தியாலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் நியத்து வைப்போம், இவரை அமுல்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தொழுகை, இகாமத்து ஸலா மஅல் ஜமாஅ. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையையும் இமாம் ஜமாஅத்தோடு பள்ளிவாசலில் ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். இது முதலாவது. காரணம் என்ன தெரியுமா? தனியே தொழுதாலும் தொழுகைக்கு நன்மை இருக்கிறது. ஆனால் 27 மடங்கு நன்மை கிடைக்குமா? சரி, 27 மடங்கு தான் திருப்பி திருப்பி தொழுதம் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதும் அந்த மலக்கினுடைய ஆமீன் கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், மன் ததஹர ஃபீ பைத்திஹி சும்ம மஷா இலா பைத்தி மின் புயூத்தில்லாஹ். ஒரு மனிதர் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து, அது வீடு, கடை, தான் வியாபாரம் செய்கின்ற வர்த்தக நிலையம் அல்லது எப்பார்ட்மெண்ட் வைத்துக் கொள்ளுங்கள், எதுவோ தான் இருக்கின்ற இடத்திலிருந்து தான் உலு செய்கிறார். உலு செய்துவிட்டு சும்ம மஷா இலா பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகைக்கு வருகிறார். எதற்காக? லியக்லிய ஃபரீலத்தன் மின் ஃபராயிதில்லாஹ், அல்லாஹு தஆலா அவர் மீது பரலாக்கிய பரலான கடமையை நிறைவேற்றும் ஒரே நியத்தோடு, உண்மையான தூய்மையான நியத்தோடு அல்லாஹுடைய மாளிகைக்கு அவர் வருவாரானால் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் பகரமாக அல்லாஹ் 2 வகையான பாக்கியத்தை கொடுக்கிறார்.
ஒரு எட்டுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு எட்டுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அடுத்து எட்டுக்கு சுவர்க்கத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபிலே வருகின்ற ஒரு ஹதீஸ். இது இமாம் ஜமாத்தோடு தொழுவது பற்றிய மிக முக்கியமான ஹதீஸ் தான் இது. இதை விட இன்னும் ஒரு படி மேலாக சொல்வதானால், ஒரு கண்குருடான ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹ்விடம். அந்த கேட்டார், யா ரசூலுல்லாஹ், லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜிதி, பள்ளி வாசலுக்கு என்னால் தனியே வர முடியாது, கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது, யாராவது உதவியாளர் இருந்தால் உதவியோடு வருவேன், ஆனா யாரும் உதவிக்கு இல்லை. என்ன கேட்கிறார் தெரியுமா? எனவே நான் வீட்டில் தொழுது கொள்ளவா, நான் இருக்கிற இடத்தை தொழவா? இதைத்தான் கேட்க வருகிறார் ரசூலுல்லாஹ். முதலாவது பரஹஸலஹு, பரவாயில்லை தொழுது கொள்ளுங்கள் இருக்கின்ற இடத்தில் என்று சொல்லிவிட்டு, ஃபலம்மா வல்லா, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் மீண்டும் கூப்பிட்டார்கள். தாஹு கூப்பிட்டு கேட்டார்கள், தோழரே, ஹல் தஸ்மாஉன் நிதா, பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ஆம் என்று அவர் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படியானால் அல்லாஹுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகைக்கு நீ வர வேண்டும், நீ தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா வகையான பாக்கியம் தந்திருக்கிறான். வாகன வசதியா, உடல் ரீதியான சுகமா, கண் பார்வையா, காது கேட்கும் சக்தியா, எல்லாத்தையும் அல்லாஹ் தந்து அவருடைய மாளிகையில் தொழுவது கஷ்டமா? கண் குருடான சஹாபியை பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத் தொழ வேண்டும் என்று ரசூல் சொல்லுவதானால், கண் பார்வையுள்ள எங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நியமதி செய்திருக்கிறார். இந்த நிலையிலும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தாமல், பள்ளிவாசல்களை அலங்கரிக்காமல், பள்ளிவாசல் தொடர்புகளை கூட்டாமல் இருந்தால் எங்களை விட நன்றி கெட்டவர் யார் என்பதை அவரவர் தன் நெஞ்சை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். மீதமுள்ள நாட்கள் இருக்கின்றன. நியத்தை இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவுக்கு ஒரு நாளில் 5 நேரமும் இமாம் ஜமாத் தொழ வசதிகளை அதை செய்து கொள்வோம். முடியாத பட்சத்தில் குறைந்தது மக்ரிபு, இஷா, சுபஹ் இரவு தொழுகைகளையாவது ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நியத் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அத்தனை பேருக்கு முறை புரிவானாக. இனி இரண்டாவது விஷயம் என்ன? இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றுவது போல சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த துல்ஹஜ் மாசத்தில் நாம் நியத் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் முந்திய சுன்னத்தில் இருக்கின்றன, இதே போல ஃபர்லான தொழுகைக்கு பிந்திய சுன்னத்தில் இருக்கின்றன. வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, வலியுறுத்தப்படாத சுன்னத்து என்றெல்லாம் இருக்கிறது. இதே போல லுஹா தொழுகை குறைந்தபட்சம் ஒரு 2 ரக்காத்து, வித்ரு தொழுகை குறைந்தது 3 ரக்காத்து, தஹஜ்ஜுத் தொழுகை குறைந்து 2 ரக்காத்து, குறைந்தது ஆக குறைந்தது என்ற அளவிலாவது நாம் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். சுன்னத்தான தொழுகைகள் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு தான் லாபம். மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் தஆலா மனிதர்களது அமல்களை விசாரிப்பான், செக் பண்ணுவான். மலக்குமாரன் சொல்லுவான், மலக்குகளே, என்னுடைய அடியார்களுடைய இபாதத்துகளை செக் பண்ணி பாருங்கள், என்ன தரத்தில் இருக்கிறது பாருங்கள். அத்தம்மஹா அம் நகஸஹா, பூர்த்தியாக அந்த அமலை செய்தாரா, குறை செய்து விட்டாரா என்று பாருங்கள். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னாருடைய தொழுகையில் குறை இருக்கிறது, பிழை இருக்கிறது, என்ன செய்ய? அல்லாஹ் தஆலா இரக்கமானவன், அருள் உடையவன். அல்லாஹ் தஆலா மலக்குமாரை பார்த்து சொல்லுவான், உன்துரு, மலக்குமார்களே மீண்டும் பாருங்கள், ஹல் அபதி மின் தத்தவ்வுஇன், சுன்னத்தான் அமல்கள் ஏதும் இருக்கிறது பாருங்கள். ஃபைன் கான லஹு தத்தவ்வு, சுன்னத்தான அமல்கள் தொழுகைகள் இருக்குமானால், அதிம்மு லி அபதி ஃபரீதத்தஹு மின் தத்தவ்வுஇஹி, அவருடைய சுன்னத்தான இபாதத்துகளை வைத்து ஃபர்லான தொழுகையில் வந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம். நியத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் ஃபர்து மட்டும் போதும் என்று நாம் போதுமாக்கி கொள்ளாமல் சுன்னத்தான தொழுகைகளிலும் இன்ஷா அல்லாஹ் கவனம் செலுத்துவோம். இது இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய வேலை. மூன்றாவது, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஃபாக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி தக்பீரி வத்தஹ்மீதி, அதிகமாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், அதிகமாக தஸ்பீஹ் செய்வோம். அதிகமாக தஹ்மீத், தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவது, தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் சொல்லுவது. குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதிகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அடிக்கடி சொல்ல வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் கடை தெருவுக்கு செல்லுவார்களாம். ஃபி ஐயாமில் அஷ்ர், இந்த 10 தினங்களிலே யுகப்பிரானி, சத்தமாக தக்பீர் சொல்லுவார்கள். வ யுகப்பிருன் நாசு பி தக்பீரிஹிமா, இந்த இருவர் சொல்லுகின்ற தக்பீர் சத்தத்தை கேட்டு அங்கிருக்கின்ற எல்லோரும் தக்பீர் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுவோம். கூடுதலாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு ஓதுவோம். இனி 4வது இபாதத், அதுதான் அல் குர்ஆனோடு தொடர்பை கூட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரை ஜுசு, ஒரு கால் ஜுசு, ஒரு முக்கால் ஜுசு, ஒரு ஜுசு, ஏதோ ஒரு அடிப்படையில் நேரத்தை ஒதுக்கி அல் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சிப்போம். அது மறுமையுடைய நாளில் எங்களுக்காக பேசும், எங்களுக்காக சிபாரிசு செய்யும், எங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க எங்களுக்காக வாதாடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இந்த மனிதனை நான் இரவில் தூங்க விடாமல் இருந்தேன். இவன் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தான், இரவில் தூங்காமல் தொழுகையில் ஓதினான். எனவே அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும், அந்தஸ்தை கூட்ட வேண்டும், அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த குர்ஆனும் நோன்பும் எங்களுக்காக பேசுகின்ற இந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ். இது 4வது இபாதத். 5வது விசேஷமாக முடியுமான அளவுக்கு இந்த துல்ஹஜ் மாதம் ஆரம்பத்திலிருந்து சுன்னத்தான நோன்புகளை நோக்க முயற்சிப்பது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, யஅதிலு சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பி சியாமி சனத்தின் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். திருமிதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த துல்ஹஜ் மாதத்திலே நோக்கின்ற ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒரு வருஷத்தினுடைய நோன்பின் கூலி கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியும் இருக்கிறது. முடியுமான அளவுக்கு துல்ஹஜ் மாதத்திலே ஆரம்பத்திலிருந்தே நாம் நோன்பு நோக்க முயற்சிப்பது, இது 5வது நாம் செய்ய வேண்டிய இபாதத். இனி 6வது என்ன? அல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார், அத்தௌபா. கூடுதலாக தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவது. அவர் பாவங்களை எண்ணி அவருடைய பிழைகளை உணர்ந்து நான் தௌபா செய்து பரிசுத்தமாகி எங்களை நாங்களே பொலிஷ் பண்ணுவது, சுத்தப்படுத்துவது. உடுப்புகளை கிளீன் பண்ணுகிறோமே, துப்புரவாக்குகிறோமே, இதே போல மனிதன் செய்கின்ற பாவத்தினால், பாவ கரைகளினால் மனிதன் பாவியாக மாறியிருக்கிறான். அவனுடைய பாவங்களெல்லாம், பாவ கரைகளை எல்லாம் இல்லாமலாக்கி சுத்தப்படுத்துகின்ற நாட்கள் இது. எனவே அதிகமாக தௌபா ஈடுபடுவோம். திருமறை அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன். முஃமினூன்களே, எல்லா வகையான பாவங்கள் இருந்தும் அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பான், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக என்று அல் குர்ஆன் சொல்லி தருகிறது. இனி நாம் செய்ய வேண்டிய 7வது இபாதத் இருக்கிறது. அது என்ன? அதிகமான சதக்காக்களை செய்வது. ஏழை எளியோர்களுக்கு சதக்கா கொடுக்கலாம், பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு, நமது நாட்டில் வாழக்கூடிய குடும்பத்தில் சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்கு சதக்கா செய்வோம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம், பள்ளிவாசலுக்கு உதவி செய்வோம், மதரசாக்களுக்கு உதவி செய்வோம், பாடசாலைகளுக்கு உதவி செய்வோம், பாதை திருத்தங்களுக்கு உதவி செய்வோம், ஹாஸ்பிட்டல்களுக்கு உதவி செய்வோம். இப்படி சதக்கா என்ற பெரிய ஒரு பறந்து விரிந்த ஒரு பாடம் இருக்கிறது. முடியுமான அளவுக்கு எங்களால் முடியுமான சதக்காக்களை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சதக்கத்து துத்ஃபிஉல் கதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார. தண்ணீர் எப்படி நெருப்பை அணைத்து விடுகிறதோ இதே போல நாம் செய்கின்ற சதக்கா தான தர்மங்கள் எல்லாம் மனிதர்கள் செய்கின்ற பாவ கரைகளை நீக்கி விடுகின்றன என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இனி 7வது சொல்லப்பட்டு விட்டது. 8வது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? துல்ஹஜ் மாதத்துடைய 1வது பிறை தென்பட்டதிலிருந்து குர்பானி கொடுக்க நியத்து வைத்தவர்கள் குர்பானி கொடுத்து முடிக்கும் வரையில் நகங்களையும் முடிகளையும் களையாமல் இருப்பது மிக முக்கியமான சுன்னத். இதா ராய்த்தும் ஹிலாலதில் ஹிஜ்ஜதி வராத அஹதுக்கும் யுதஹிய. உங்கள் ஒருவர் உலகியா கொடுக்க நியத்து வைத்திருக்கிறார், துல்ஹஜ் பிறை முதலை கண்டுவிட்டார், பல்யும் சிக்கன் ஷாரி வாதபாரிஹி, அவர் தன்னுடைய நகங்களையும் முடிகளை வெட்டாமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ 9வது என்ன? 9வது தான் 9வது தினத்திலே அரஃபாவுடைய நோன்பு நோட்பது. அதுதான் சொன்னார் ரசூலுல்லாஹ், யுகஃபிரு ஸனத்தல் மாலியத வல் பாக்கியத.
2 வருஷங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார். கடைசியாக 10வது அமல் அந்த பெருநாள் தினத்திலே இன்ஷா அல்லாஹ் உல்ஹியா குர்பானி கொடுப்பது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூல் சொன்னார்கள், கூமி ஃபஷ்ஹதி. தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்த்து ரசூல் சொன்னார்கள், ஃபாத்திமாவே நீ எழுந்து நில், தயாராகு, உல்ஹியாவை கொடுக்கும் இடத்துக்கு நீ சமூகம் அளி. ஃபைன்னஹு யுக்ஃபரு லகி பி அவ்வலி கத்ரத்தின் மின் தபிஹா குல்லு தன்பின். ஒரு பிராணியை அறுத்து முதலாவது இரத்த சொட்டு பூமியில் படுவதற்கு முன் அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே 10 அமல்கள் ஞாபகப்படுத்தப்பட்டன. அல்லாஹ் தன் அத்தனை பேருக்கும் அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. மீண்டும் முறை அதை ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது ஃபர்லான தொழுகையில் இமாம் ஜமாத்துடன் தொழுவது, 2வது சுன்னத்தான தொழுகைகளில் பேணுதல் காட்டுவது, 3வது அதிகமாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று ஓதுவது, அதிலும் குறிப்பாக அல்லாஹு அக்பர் என்று குறிப்பாக கூடுதலாக ஓதுவது, அடுத்து அல் குர்ஆனோடு தொடர்பை கூட்டி குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவாலும் ஒரு நாளைக்கு ஓதுவது, அடுத்தது முடியுமான அளவுக்கு சுன்னத்தான் நோன்புகளை நோட்பது, 6வது தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவதோடு 7வது சதகாக்களை கூட்டுவது, 8வது நகம் முடிகளை களையாமல் இருப்பது, 9வது அரஃபா தினத்தில் நோன்பு நோட்பது, 10வது பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுப்பது போன்ற இபாதத்தை செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேருக்கும் அருள் புரிவானாக. சுருக்கமாக நமது உருது சகோதரர்களுக்காக சில வார்த்தைகளை சொல்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். முஹ்தரம் भाइयों बुजुर्गों, ये दुल्हज्ज का अव्वल 10 दिन की बात है. हुजूर मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम के हदीस की मफ़हूम है, हज़रत इब्न अब्बास रज़ियल्लाहु मरवी है, बकर ईद के 10 दिनों में जिस कदर नेक अमल अल्लाह को महबूब है, उससे बढ़कर किसी ज़माने में भी उस कदर महबूब नहीं है. इसलिए ज़्यादा से ज़्यादा अमल की हम तरगीब करना चाहिए. इससे पहले हम जमात के साथ नमाज पढ़ना, सुन्नत नफिल नमाजों में पाबंदी करना, उसके साथ ज़्यादा से ज़्यादा हम जिक्र करना है, उसमें ख़ास तौर पर अल्लाह अकबर करना, उसके साथ कुरान की तिलावत है, उसके साथ ज़्यादा से ज़्यादा रोज़ा रखना है और इस्तिग़फ़ार तौबा में इहतिमाम करना, उसके साथ सदका अल्लाह के लिए सदका जारिया करना है. सदका में हम खुश के साथ दिल के साथ सदका ज़्यादा करना है. उसमें से कुर्बानी की नीयत जो रखा है उन लोगों ने बाल अपने नाखून को न काटना, ये भी बहुत अहम अमल है. उसके साथ अरफा रोज की दिन अरफा की रोज़ा रखना, आखिर कुर्बानी उदहिया की अमल करना. अल्लाह जल्ल शानहु व तआला ने हम सबको अमल करने की तौफीक अता फरमाए. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नस्तगफिरुहु व नतूबु इलैक व नुसल्ली व नुसल्लिमु अला मुहम्मदिन सल्लल्लाहु अला मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि मत्तसलत ऐनुम बिनज़र ऊसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाह फ़क़ाल जल्ल जलालुहु अज़ीमा अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वतूबू इलल्लाहि जमीअन अय्युहल मुमिनून लअल्लकुम तुफ्लिहून. बारकल्लाहु लना व लकुम बिल कुरआनिल अज़ीम ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم